நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரத்தில் இன்று டிலோனிக்ஸ் எலாட்டா ஒயிட் குல்மோகர்னு சொல்லக்கூடிய வாதநாராயணன் மரத்தை பற்றி பார்க்க போகிறோம். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வாதநாராயணனோட மரம். இதோட மரம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மே ஃப்ளவர் ட்ரீன்னு பார்த்துருக்கோம். நம்ம குல்மோகர்னு சொல்லுவாங்க வடமொழியில். அந்த மரத்தோட பூக்கள் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கும். நீங்கள் வாதம் நாராயணோட மரம் பார்த்தீங்கன்னா அதோட பூக்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ரெண்டு மரங்களோட இலை அமைப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த பூக்கள் முதல் நாளில் வெள்ளை கலர் பூவாக இருக்கும். அடுத்த நாளில் அந்த பூக்களோட கலர் மாறி மஞ்சள் நிறம் ஆயிரும். இந்த மரம் அதிக அளவில் இப்போ காணப்படுறதில்ல, ரொம்ப குறைவாக தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. கிராம பகுதிகளில் பார்க்கலாம். இது அதிக அளவில் மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் பூத்து குலுங்கும். பார்க்குறதுக்காக ரொம்ப அழகாக இருக்கும். முதல் நாள் வெள்ளை நிறமாகவும் மறுநாள் மஞ்சள் நிறமாகவும் காணப்படும். இதோட இலை பார்க்குறீங்க, இது இலை புளியம் இலை. இந்த மேஃப்ளவர் ட்ரீ அதெல்லாம் இதோட இலைகள்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். இந்த மரத்தோட இலை, பூ, பட்டை எல்லாத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இதோட அந்த மரத்தோட பேரை பார்த்தீங்கன்னா வாத நாராயணன் சொல்லுவாங்க. இந்த முத்தோசம்னு சொல்கிறதில்ல, இந்த வாதம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு நோயாக இருக்கும். அந்த வாத நோய்களை போக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு மரம் இந்த மரம். இந்த மரத்தில் உள்ள இலைகள், பூக்கள், பட்டை அனைத்துலேயும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இந்த மரத்தோட பாகங்களை உபயோகப்படுத்துறதுனால மலச்சிக்கல் அது சரி செய்யக்கூடியது, வாதம் சம்பந்தப்பட்ட நோய்களை, வாயு தொந்தரவுகளை சரி செய்யக்கூடியது, உடலுக்கு வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது. நண்பர்களே, இந்த வாதநாராயணோட இலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 2லேருந்து 3 பல் பூண்டு இது ரெண்டையும் எடுத்து அவிச்சு சாப்பிடணும். அவிச்சு சாப்பிட்டுட்டு வரனால உடலில் எங்கே வாயுனால் ஏற்படுற தொந்தரவுகளை எல்லாத்தையும் இது போக்கக்கூடியது. வாயு பிடிப்பு ஏற்படும். அதிக அளவுக்கு வாயு தொந்தரவுனால உடலில் எங்கெங்கே ஒவ்வொரு இடங்களில் வலி ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இலையோட பூண்டு சேர்த்து அவிச்சு சாப்பிட்டுட்டு வரனால வெகு சீக்கிரம் குணமாகும். நண்பர்களே, முருங்கைக்கீரை பார்த்துருப்பீங்க. அந்த முருங்கைக்கீரையை ரொட்டியோடு சேர்த்து ரொட்டியாக செஞ்சு சாப்பிட்டுட்டு வரனால உடம்புக்கு ரொம்ப நல்ல நன்மைகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த வாதநாராயணோட இலைகளை கேப்ப மாவோட, கேழ்வரகு மாவோட சேர்த்து பிணைஞ்சி ஒரு ரொட்டியாக சுட்டி சாப்பிட்டுட்டு வரனால உடல் வலியை போக்கக்கூடியது, கைகால் மூட்டு வலிகளை இது போக்கக்கூடியது, வாயு தொந்தரவுகளை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, டிலோனிக்ஸ் எலாட்டா வாதநாராயணோட மரப்பட்டையை எடுத்து பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அந்த பொடியை 2லேருந்து 5 கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டு அதோட சிறிது தேன் சேர்த்து சாப்பிட்டுட்டு காலை மாலையும் சாப்பிட்டுட்டு வரனால வாதம் சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் இது சரி செய்யக்கூடியது, விரைவாதத்தை இது சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, உடலில் அடிப்பட்ட வீக்கம், வலி உள்ள இடங்களில் இந்த வாதநாராயணனோட இலைகளை எடுத்து அதோட நல்லெண்ணெய் இட்டு காய்ச்சி அதை ஒரு கட்டாக கட்டிட்டு வரனால நல்லெண்ணெய் இட்டு வதக்கணும். வதக்கி அதை வலி வீக்கம் உள்ள இடங்களில் ஒரு கட்டாக கட்டிட்டு வரனால வலி வீக்கம் சரியாகும். நண்பர்களே, வாதநாராயணனோட இலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு 1/2 கரண்டி சீரகம், ஒரு 1/4 கரண்டி ஓமம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரனால நிறைய பேருக்கு மார்பு வலி வரும். வாயு காரணமாக ஏற்படுற மார்பு வலியை இது சரி செய்யக்கூடியது. இதயத்தில் வாயு அடைப்புகளை இது நீக்கக்கூடியது. நண்பர்களே, விளக்கெண்ணெய் ஒரு சட்டியில் எடுத்துக்கிட்டு அதோட ஒரு 4-5 பூண்டு தட்டி போட்டு அதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து இலைகளையும் சேர்த்து வதக்கி மிக்சியில் அதை அரைச்சி ஒரு பசையாக்கி வச்சுக்கிட்டு அந்த பசையை காலை மாலைன்னு ஒரு கரண்டி சாப்பிட்டுட்டு வரனால வாயு சம்பந்தப்பட்ட அனைத்து நோய்களையும் இது சரி செய்யக்கூடியது. வாயு பிடிப்பு இருந்தால் சரியாகும். நிறைய பேருக்கு கேஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு இது நல்ல ஒரு மருந்தாகும். நண்பர்களே, வாதநாராயணோட
இலைகளை அரைச்சி பசையாக்கி அதோட சம அளவு விளக்கெண்ணெய் சேர்த்து சிறு தீயில காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு உடலில் வலி வீக்க உள்ள இடங்களில் தடவி மசாஜ் பண்ணிட்டு வரனாலையும், நிறைய பேருக்கு பேரலைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பக்கவாதம் உள்ளவர்களும் முகவாதம் உள்ளவர்களும் இந்த எண்ணெயை தடவி மசாஜ் செஞ்சுட்டு வரனால வெகு சீக்கிரம் சரியாகும். நண்பர்களே, வாத நாராயணோட இலை மற்றும் பூக்களோட இதழ்களை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதோட ஒரு 1/4 கரண்டி அமுக்குராசூரணம், அஸ்வரண்டாசூரணம்னு சொல்லுவாங்க, அந்த அமுக்குராசூரணம் ஒரு 1/4 கரண்டி, அதோட அதிமதுரம் ஒரு 1/4 கரண்டி சேர்த்து ஒரு சுக்குப்பொடி சிறிது சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி தினசரி காலை மாலையில் குடிச்சிக்கிட்டு வரனால நிறைய பேருக்கு எலும்பு பலவீனமாக இருக்கும், எலும்பு முறிவு ஏற்படும். அப்படிப்பட்டவங்க ஒரு கால்சியம் சப்ளிமெண்ட்டாக இதை காலை மாலைன்னு சாப்பிட்டுட்டு வரனால கால்சியம் சத்து உடலுக்கு கிடைக்கும். எலும்புகளை இது பலப்படுத்தக்கூடியது, மூட்டு வலியை இது சரி செய்யக்கூடியது, கவுட், ஆர்த்தரைட்டிஸ் போன்ற நோய்களை இது சரி செய்யக்கூடியது, மூட்டு தேய்மானத்தை இது சரி செய்யக்கூடியது. இது ஒரு நல்ல வலி நிவாரணியாக செயல்படும். உடலில் உள்ள நச்சுக்களை இது வெளியேற்றக்கூடியது. இதே பொருள்களை அமுக்குரா பொடியோடு சேர்த்து அதிமதுரம், சுக்குப்பொடி, வாதநாயகனோட இலை பூக்களை சேர்த்து அரைச்சி ஒரு பசையாக்கி வலி வீக்கம் உள்ள இடங்களில் போட்டுட்டு வரனாலையும் வெகு சீக்கிரம் அந்த வலி வீக்கம் சரியாகும். நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது வாத நாராயணன் ஒயிட் குல்மோர்னு சொல்லுவாங்க, வடமொழியில் இதுக்கு சஃபேத் குல்மோர்னு சொல்லுவாங்க. இந்த வாத நாராயணோட மரம் பார்க்குறதுக்கு அழகாக பூத்து குலுங்கக்கூடியது. இது மார்ச், ஏப்ரல், மே மாதங்களில் பூத்து குலுங்கக்கூடியது. அழகான மரம் மட்டுமல்லாது மருத்துவத்துக்காகவும் பயன்படக்கூடிய ஒரு நல்ல மரம்.